அன்பினிய இளைஞனே, எங்கே வேகமாக போகிறாய்? ஒரு நிமிடம் நில், நான் சொல்வதை கேள். வேகம் என்பது வீரம் அல்ல, வீதியில் பறப்பது சாதனை அல்ல. ஒரு நொடியின் அவசரம் ஒரு குடும்பத்தின் ஆயுள் முழுவதுக்குமான அழுகையாக மாறிவிடும். வேகம் உனக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் உனக்காக காத்திருக்கும் உனது தாயின் இதயத்திற்கு அது தினமும் ஒரு மரண வேதனை. நீ மோட்டார் சைக்கிளை இயக்குகிறாய் என்று எண்ணுகிறாய், ஆனால் சில நேரங்களில் அவசரமே உன்னை இயக்குகிறது. வீதிகள் ஒன்றும் பந்தய மைதானம் அல்ல நண்பா, அவை உயிர்கள் பயணிக்கும் பாதைகள். ஒரு தவறான முந்தல், ஒரு கணத்தின் கவனக்குறைவு, ஒரு வினாடி வேகம், அதுவே ஒரு குடும்பத்தின் சிரிப்பை நித்தியமாக மௌனமாக்கி விடுகிறது. ஒரு விபத்து ஒரு கணம், ஆனால் அதன் வலி ஒரு வாழ்நாள். இன்று மருத்துவமனைகளில் எத்தனை இளைஞர்கள் நடக்க முடியாமல் படுத்திருக்கின்றனர் என்று உனக்கு தெரியுமா? நேற்று வரை நண்பர்களுடன் சிரித்தவர்கள் இன்று சக்கர நாட்காலியோடு சங்கமித்திருக்கின்றனர். எத்தனை இளைஞர்கள் கால்களை இழந்து, உறுப்புகளை இழந்து படுக்கையோடு வாழ்க்கையை கழிக்கின்றனர் தெரியுமா உனக்கு? எத்தனை தாய்மார்கள் மகனின் புகைப்படத்தை பார்த்து அழுகின்றனர். எத்தனை தந்தைகள் இன்னும் கொஞ்சம் மெதுவாக சென்றிருந்தாள் என்று உள்ளுக்குள் உடைந்து வாழ்கின்றனர் என்று தெரியுமா? இளைஞனே, நீ விபத்தில் உயிரிழந்தால் உன் பெற்றோரின் வேதனை அத்தோடு முடிந்து விடுவதில்லை. அது அங்கிருந்தே இன்னும் கொடூரமாக ஆரம்பமாகும். ஏற்கனவே உடைந்து போன அவர்களின் இதயத்திற்கு மீண்டும் ஒரு சோதனை காத்திருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் உடலை எடுக்க முடியாது என்ற ஒரு வார்த்தை அவர்களின் உள்ளத்தை சுக்கு நூறாக உடைத்து விடுகிறது. ஏற்கனவே சிதைந்து போன தங்கள் மகனின் உடல் மீண்டும் கீறப்படுவதை ஒரு தாயால் எப்படி தாங்க முடியும்? என் மகனை இனி காயப்படுத்தாதீர்கள் என்று கதறி அழும் பெற்றோரை நான் நிறையவே பார்த்திருக்கிறேன். அவன் உயிரோடு இருந்தபோது ஒரு முள் குத்தினால் கூட வலி தாங்க மாட்டான். இப்போது அவன் உடலை வெட்டப் போகிறார்களா என்று துடிக்கும் தாயின் குரல் கல்லான இதயத்தையும் கரைய வைக்கும். உயிர் போன வீட்டின் அமைதியை ஒரு நாள் சென்று பாருங்கள், அப்போதுதான் புரியும் ஒரு விபத்தின் சத்தம் எத்தனை ஆண்டுகள் இதயத்தில் ஒலிக்கிறது. இளைஞனே, இயந்திரத்திற்கு அறிவில்லை, அது ஒரு இரும்பு. அதற்கு இதய துடிப்பும் இல்லை, ஒரு தாயின் கண்ணீரின் அர்த்தமும் தெரியாது. ஆனால் உனக்கு அறிவிருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, உயிரின் அருமையை உணரும் இதயம் இருக்கிறது. அப்படி இருக்க சட்டத்தை மீறி பாய்வது ஏன்? சிவப்பு விளக்கை சவாலாக எண்ணுவது ஏன்? வீதியில் மற்றவர்களின் உயிரையும் ஆபத்தில் தள்ளுவது ஏன்? நினைவில் கொள், வீரம் என்பது வேகத்தில் இல்லை, பொறுப்பில் இருக்கிறது. ஆண்மை என்பது அவசரத்தில் இல்லை, அடக்கத்தில் இருக்கிறது. ஹெல்மெட் அணிவது பயத்தினால் அல்ல, அது உன்னை நேசிக்கும் குடும்பத்தினருக்கு நீ கொடுக்கும் மரியாதை. உயிர் என்பது அல்லாஹ்வின் அமானத். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத். அதன் மதிப்பு உள்ள போது புரியாது, இழந்த பின்புதான் புரியும். உனது தாய் உனக்காக துஆ செய்கிறார். உனது குடும்பம் நம்பிக்கையோடு வாழுகிறது. உனது கவனக்குறைவு அவர்களின் வாழ்நாள் துயரமாக மாறாதிருக்கட்டும். ஆகவே இளைஞனே, வேகத்தை குறைத்துக்கொள், வாழ்க்கையை நேசி, வீதியை மதி, சட்டம் ஒழுங்கை பின்பற்றி வாழ். நீ பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்புவதுதான் உனது பெற்றோருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம்.